வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 2019 இறங்கல அதிரனுங்கிற மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். படம் தக்காளி ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1967 அதாவது 1967 நடக்கிற மாதிரி தான் ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க. ஒரு லேடி வந்து காட்டுறாங்க. அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பேலஸ் மாதிரி, இந்த பேலஸில் மேபி ஓனராக கூட இருக்கலாம், என்ட்ராகிற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. திடீர்னு வந்து அவங்க கதவை திறக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் அந்த வீட்டில் நடக்கிறது அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்தா, ஆனால் கதவெல்லாம் திறந்திருக்கு. என்ன என்ன நடந்திருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பயத்திலேயே வந்து உள்ள வந்து போறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்னதான் பார்த்து ஷாக் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு பெரிய தண்ணி தொட்டி, அதுல ஒரு லேடியை கொலை பண்ணி அவங்க தலையை முக்கி வச்சிருக்காங்க. அதான் தக்காளி சாட்டில ஏடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்த சீன்ல இன்னொரு ரூம்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயிற்றுல குத்தி அவரு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கழுத்து எடுத்து அவரு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி 3 பேர் 3 விதமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்னடா அப்படி இதெல்லாம் யாரு பண்ணா? அப்ப அவன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு ரூமுக்குள்ள வந்து ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க. ஆனா பட் அது யாருன்னு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரியில யாரையோ பத்தி ஒரு தகவல் எழுதியிருக்கும் போல, சம் நோட்ஸ். அதை என்ன பண்றாங்க, ஒரு சம் சூட்கேஸ் மாதிரி ஒரு இடத்துல வச்சு சேஃபா வந்து அதை வந்து ஹைட் பண்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரியை வந்து காட்டுறாங்க. ஒரு மலை கிராமம் தான், ஒரு அழகான மலை கிராமம் தான், நல்லா குளிராகவும் இருக்கும், சம் ஊட்டி மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, கேரளத்தில் இருக்கிற ஒரு அழகான பிளேஸ் தான் காட்டுறாங்க. ஒரு டிரைவர் வந்து ஒரு ட்ரக், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பஸ் வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து போகாது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் போகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறத்து வந்து போகிறதுக்கு ஒரு ட்ரக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக் வந்து மோஸ்ட்லி வந்து போகும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து போகாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு லாங் இடத்துக்கு போனால் எல்லா மக்களும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஏன் 10 கிலோமீட்டர் கூட நடந்தா போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு போக்குவரத்துலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ வந்து அந்த ட்ரக்ல வந்து ஒரு டிரைவர் வந்து வண்டி வந்து ஓட்டு வர்றாரு. அப்போ வந்து மிரர் வழியா பின்னாடி இருக்க சார், என்ன சார் இந்த சைடு வந்திருக்கீங்க, இந்த ஏரியாக்கே பூசு மாதிரி தெரியுது, என்ன டாக்டரா இருக்கீங்களா, என்னவா இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இவர் ஒரு 4-5 கொஸ்டின்லாம் கெஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ஆன்சருமே வந்து வரல. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே ஒருத்தர் கையில காய்கறி பையோட பேப்பர் கட்லாம் வச்சுக்கிட்டு குல்லாலாம் போட்டுன்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. அவர் வந்து, யோ எவ்வளோ நேரமா தான் வெயிட் பண்ணுறதுக்கு, என்னையா எப்போ வர வேண்டியோ இப்போ வரியான்னு கேட்டதுக்கு, ஆனால் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வழக்கமாக சொல்ற மாதிரி நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. உடனே இதை பார்த்து, நீ எப்பவும் இதே தானே சொல்லுவேன், சரி யாருன்னு சொல்லிட்டு ஏறிடுறாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திடீர்னு கதவை திறந்துட்டு ஒரு ஆள் இறங்குற மாதிரி காட்டுறாங்க. ஓகேங்களா, யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோடைய ஃபகத் ஃபசில். ஓகேங்களா, இவர் யாருன்னா இவரோட பேர் வந்து எம்.கே. நாயர். இவர் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர், அது இல்லாமல் வந்து இன்வெஸ்டிகேஷனும் பண்றவர். ஓகேங்களா, இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, இந்த மலை கிராமத்தில் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஓகேங்களா, மனநல மருத்துவமனை இருக்கும். அங்கே வந்து சம் அமானுஷ்ய விஷயங்கள், ஓகேங்களா, அதாவது ஏதோ ஒரு சர்ப்ரைஸாக சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் இவர் வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. இவர் வந்து அங்கேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. யோ என்னையா இந்த நடுவழியில் இறக்கி விட்டுருக்கேன், இங்கேருந்து நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த ஊருக்கே நான் இப்போ தான் ஏன் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கேருந்து மேலெல்லாம் வண்டிலாம் போகாது சார், அந்த ஒருத்தர் கீரை கட்டெல்லாம் தூக்கின்னு ஒரு பையில தூக்கிட்டு போறாருல, அவரை ஃபாலோ பண்ணுங்க, அவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் என்ன பண்றாரு, சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இந்த சமையல்காரனா ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, பெட்டியெல்லாம் எடுத்துட்டு பின்னாடியே போறாரு. போகும்போதே, சார் நீங்க என்னவா இருக்கீங்க சார் கேட்கும்போது, நான் டாக்டரா இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில மர்மமான முறைகள்லாம் ஒரு சில டாக்டர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து வந்திருப்பாங்க, முன்னாடி வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு தெரியாது. ஒரு சில பேர் வந்து ரீச் ஆகிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து இது வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் என்ன வந்து அனுப்பி விட்டுருக்காங்க சொல்ல வந்து, ஓ அப்படிங்களா சார், ஓகே வணக்கம் சார்னு கேட்டு, உங்கள் ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் பார்த்தாலே தெரியுது சார், பெரிய உயர் அதிகாரியாக தான் இருப்பீங்க போல சொல்லிட்டு இவர் கொஞ்சம் பக்கலாம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பயமுறுத்துறாரு. அதான் சார் இந்த ஆஸ்பத்திரி வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் பிரச்சனை வந்து நடந்திருக்கும் போல சார். ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ஏதானு தெரிய மாட்டேங்குது சார், இது கொஞ்சம் கோளாறான ஹாஸ்பிட்டல் சார், இங்கே வந்து வரீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பயன்படுத்தும் போது நம்ம ஆளுங்க கொஞ்சம் இருக்க மாதிரிலாம் சீன்லாம் காட்டுறாங்க. ரொம்ப தூரமாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலை வந்து காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியலங்க, ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும், ஒரு பேலஸ் மாதிரி அழகான வீடு மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னு ஒருத்தங்க வந்து அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சு வந்து இருப்பாங்க, ப்ளே பண்ணிட்டு வந்து இருப்பாங்க. அந்த சீனை வந்து காட்டுறாங்க. இன்னொரு ரூம்ல வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருப்பார், பெயிண்டரு. அவர் வந்து என்ன அழகா டிராயிங் வரைறாரு. அவரோட நாலேட்ஜ் என்ன சொல்லணும்னா, அவரோட என்ன சொல்றது, ஒரு டேலண்ட் என்ன சொல்லணும்னா, முன்னாடி நடக்கிற விஷயத்துல அவர் பெயிண்ட் பண்ற மாதிரி அப்படி ஒரு டேலண்ட். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்காருல்ல, இது கூட அவருக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வரப்போறாங்க, அந்த மாதிரி டிராயிங் பண்ணுவாரு. அப்படி ஒரு வெல் டேலண்டான பெர்சன்.
அதுக்கு அடுத்தது வந்து ஒரு லேடிய வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க தலையில ஏதோ சம் அடிலாம் பட்டிருக்கும் போல. அ அங்க இருக்க ஆப்போசிட்ல இருக்க மிரர் அதாவது கண்ணாடிலாம் பார்த்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்க மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள தலைவிரி கோலமா ஒரு வெள்ள கலர் ட்ரெஸ்ஸ போட்டு செவுரு எல்லாம் வால்லாம் கிறுக்கிட்டு இருக்க மாரி ஒரு ஒரு லேடிய வந்து காட்டுறாங்க. யார்ரா இது இந்த லேடி? ஒருவேளை பேயா இருக்குமா? இல்ல இந்த சைக்கோ கில்லர் அந்த மாரியா? இல்ல மென்டலி ப்ராப்ளமா? யாருன்னு தெரியலையே! அந்த மாரி சீன் தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சடனா என்ன பண்றாங்க, அவங்க ஃபேஸ காட்டாம, அவங்க கால மட்டும் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, கால சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஐய்யயோ! அப்ப மெண்டல் தான் போல. அந்த மாரி தான் நமக்கு வந்து தோணும். அதாவது மனநலம் குன்றியவர்கள் தான் போல. அந்த மாரி தான் நமக்கு தோணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, "நித்யா இங்க வாம்மா! அக்கா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. சந்தனம் வைக்க கொண்டு வந்திருக்கேன். வாங்க அழகா வச்சுக்கிறீங்க." அந்த மாரி பாசமா என்ன பண்றாங்க, அந்த லேடி நான் சொன்னேன்ல மிரர பார்த்துட்டு, கண்ணாடிய பார்த்துட்டு ஒருத்தங்க தானா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க கூப்பிடுறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க வராங்க. அப்பதான் நம்ம ஃபேஸ் யாருன்னு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம சாய் பல்லவி. அட கடவுளே! இவங்க தானா? அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா. அதாவது என்னன்னா, சாய் இந்த படத்துல ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்க பொறுத்தவரைக்கும் அவர் எல்லா படத்துலயும் பிச்சு உதறிருவாரு. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா சாய் பல்லவி ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆக்டிங்னே சொல்லாங்க இந்த படத்துல. என்ன பண்ணாங்க டக்குனு பக்கத்துல வந்து சந்தத்த வைக்கிற மாரி இவங்க வைக்க போவாங்க பார்த்தீங்களா, திடீர்னு இவங்க தலைமுடிய புடிச்சு அந்த ஜெயில் கம்பி இருக்குல்ல, அதுல இடிச்சு தள்ளிடுறாங்க. இவங்க அடிபட்டுல பொத்துன்னு கீழ விடுறாங்க தலையில அடிபட்டு. உடனே என்ன ஆகுது, அந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து காட்டுறாங்க. ரேணுகான்னு ஒரு லேடிய வந்து காட்டுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெஞ்சமின் ஒரு டாக்டர் வந்து இருப்பாரு. சீஃப் டாக்டர். ஓகேங்களா. எம்டின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த இடத்துக்கு. ஸோ அவங்களோட கீப் மாரி சொன்னாங்க. இந்த அஜாபஜான மேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு கீப் வந்துன்னு சொல்லிடலாம். ஸோ வந்து என்ன பண்றாரு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம தலைவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. இதான் ஃபர்ஸ்ட் சீனா இருக்கும். என்ட்ரி ஆகுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து நம்ம பேப்பர் கொண்டுறவரு. ஐயா புதுசா வேற ஒருத்தன் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரான். என்ன பண்ண போறானா, ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு அவரு வர மாரி சீன காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றது இங்க என்னதான் பிரச்சனை நடக்குது எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் விடாம அங்கங்க எல்லா இடத்தையும் வந்து அவர் வந்து அனலைஸ் பண்றாரு. இங்க இந்த மாரி திங்ஸ் இருக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. இவரு தான் இங்க இருக்க பெஞ்சமின். அதாவது இவரு இங்க இருக்க அ மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு 4, 5 பேஷண்ட் இருப்பாங்க. அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. ஆ இது அவர பத்தி வந்து கான்செப்ட் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. நான் தான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரோலாம் இந்த சீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஆள வந்து காட்டுறாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியரா ஒரு எழுத்தாளர்ன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அந்த மாரி ஓகேங்களா. ஏன்னா எனக்கு வந்து மூவி பார்த்தேன். பட் இவரு அ எழுத்தாளர் மாரி தான் எனக்கு தோணுது. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஓகேங்களா இந்த சீனு. ஸோ அதனால தான் கரெக்ட்டா வந்து எக்ஸாக்ட்டா என்னால வந்து சொல்ல முடியல. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து லேடி வந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அப்பவே தெரியுது சரி சிலாக்கி டூம் தான் போல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து இவரு வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு ரூமா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்படி என்ட்ரி ஆகும்போது, இங்க இருக்க பேஷண்ட்லாம் யாரு எத்தன பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 4, 5 பேஷண்ட் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் வந்து பார்க்கணும். அப்படி வந்து இவரு வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த ரேணுகா அவங்க தான் ஒவ்வொரு ரூமா வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ரூம்ல வந்து இவர வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் பண்ணுவார்ல, அவர வந்து காட்டிட்டு இருக்காங்க. அவரோட பெயிண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து இவரு வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு நன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நிக்க வச்சு அவங்ககிட்டயும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி இந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தலைவர் வந்து என்ன பண்றாரு, நோட் பண்ணிட்டே இருக்காரு. நோட் பண்ணிட்டே வரும்போது ஒரு ரூம் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேட் சைடுல நம்ம சாய் பல்லவி அடைச்சு போட்டிருந்தாங்கல்ல, கால்ல சங்கிலி போட்டு கட்டி போட்டு, அந்த இடத்துக்கு வந்து ஏன் இவங்கள அடைச்சு போட்டீங்கன்னு சொல்லும்போது, அவங்க வேற யாரும் இல்ல சார். என்னுடைய பொண்ணு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமின் அவரு சொல்றாரு. என்னது? டாக்டரோட பொண்ணு சாய் பல்லவியா? அட கடவுளே! இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சோகமாவே நமக்கு வந்து தோணும். அவரு ரொம்ப ஒரு பாசமான அப்பாவா தான் வந்து இருந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா. இல்ல சார் அவங்களுக்கு வந்து ஆட்டிசம் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னு சம்டைம்ஸ் தெரியாது. அதனால தான் கட்டி போட்டு இந்த ரூமுக்குள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சாப்பாடு எப்பலாம் இங்கேயே குடுத்துருவோம் சார். வேற யாரும் வந்தாலும் அவர அட்டாக் பண்ணிருவா சார். ரொம்ப டேஞ்சரான நிலைமையில இருக்கும்போது, ஆட்டிசம்னா ஒரு நோயே கிடையாதுங்க. அதெல்லாம் ஈஸியா குணப்படுத்தலாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் பாசிட்டிவான வைப்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு யாரோ தலையில அடிச்சு போட்ட மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. இவரு டக்குன்னு எந்திரிச்சு என்ன தலையெல்லாம் வலிக்குது. அந்த மாரி வந்து இவருக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல இவரு வந்து இருந்தாலும் இவங்க டாக்டர் சொல்றதெல்லாம் நம்ப முடியல. இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரோ இந்த ஏதோ கிரைம் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வர டாக்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் காணாம போயிடுறாங்க. ஸோ அந்த விஷயத்த நான் கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நைட்டு எல்லாம் தூங்குன உடனே என்ன பண்ணுவாரு, அங்கங்க வந்து இந்த இருக்கிற வால்லாம் காது விட்டு கேட்பாரு. ஏதாவது சவுண்ட் வந்து கேட்குதா? இங்க ஏதாவது பேசுறாங்களா? அந்த மாரி விஷயத்தலாம் அவரு வந்து பார்த்துட்டே இருக்காரு. அது ஒரு பின்னாடி சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் மாரி கூட இருக்கும். ஓகேங்களா. அத என்ன பண்ணிட்டாரு, அத லைட்டா அங்க இருக்க கீ ஒண்ணு வந்து சைடுல வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க ஹைட் பண்ணி. அத கண்டுபிடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு, ஒரு லைட் லேம்ப்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து வந்து தலைவர் வந்து வந்துட்டே இருக்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு வயசான அம்மாவ வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து சொல்றாங்க, "நீ இங்கேருந்து போயிருப்பா.
இங்க நிறைய பிரச்சனைகள் நடக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, அந்த நித்யா பொண்ண நீ எப்படியா காப்பாத்திரு அந்த மாதிரி சொல்றாங்க. நித்யா பொண்ண நான் காப்பாத்தணுமா? என்ன ஒண்ணுமே புரியல. இங்க அப்ப என்னதான்டா நடக்குது? ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா சொல்லிட்டே இருக்கிறீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டாக்டர் எம்கே நாயருக்கும் ஒரு கன்ஃபியூஷனே ஆயிடுறாப்ல. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து யாருக்கும் தெரியாம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்க இருக்க ஒரு கீ எடுத்துட்டு அங்கங்க அந்த ரூம் எல்லாம், அதாவது சுத்தி முத்தி இந்த ரூம்ல என்னலாம் இருக்கு, இங்க எப்படி இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க சொல்லிட்டு தான் வந்திருப்பாப்ல. ஸோ இது இவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டோர் திறந்திருக்கேன்னு சொல்லிட்டு எங்க பண்ணுவா, அங்க இருக்க செக்யூரிட்டி வந்து லைட்ல அடிச்சு பார்க்கறாரு. இவர் என்ன பண்றாரு, கீழே இருக்க பெஞ்சுக்குள்ள ஒளிஞ்சிடுறாரு. அப்போ இவருக்கு வந்து ஒரு ஃபைல் மாதிரி வந்து கிடைக்குது. ஓகேங்களா, அதுல ஒருத்தங்களை பத்தி வந்து எழுதி வந்து வச்சிருக்காங்க. அந்த ஃபைல்லாம் இவர் வந்து படிச்சு ஷாக் ஆக்குறாரு. அது வந்து வேற யாரும் கிடையாது, இங்க நித்யா தான். ஓகேங்களா, டாக்டரோட பொண்ணு இருக்காங்களா அவங்க தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களை எப்படியா இந்த ரூம்ல இருந்து வெளியெல்லாம் கூட்டு வந்துடணும், இவங்ககிட்ட எப்படியா பேச இது பண்ணணும், இவங்களுக்கு யார் எதனால இந்த ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, உண்மையிலேயே அவங்க வந்து பைத்தியம் தானா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்களும் வராங்க. அதாவது இவர் ஒரு என்ன சொல்றது, சந்தேக வளையத்துல இவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த 4 பேர் சொன்னல அதுல இவங்களும் ஒருத்தர் இருக்காரு. ஒருவேளை இவங்களும் அந்த மாதிரி கொலைலாம் பண்ணி ஆக்ட் பண்றாங்களா அந்த மாதிரி தோணுது. என்ன பண்றாரு, அந்த ரூமுக்குள்ள இருந்து வராரு. வெளியே இருக்க வாட்ச்மேன் சொல்லுவார், சார் அந்த ரூம் ஜெயிலுக்குள்ள போகாதீங்க சார், அந்த பொண்ணு ரொம்ப மோசம் சார், அடிச்சிருவா சார், இதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர் வந்து பார்க்க வந்திருக்காங்க சார், எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க சார் சொல்லவும், இவர் என்ன பண்ணார், யோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. அவங்க இவர் பக்கத்துல வந்து பேசுவாரு. பேசணும்னா திரும்பி வந்து கையால் அடிக்க போவாங்க, டக்குன்னு வந்து கையை வந்து பிடிச்சிருவாரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சம் கண்ணாடி செஞ்ச ஒரு பால் மாதிரியும், தென் வந்து இந்த கயிறு, இந்த சின்ன பசங்க அந்த கயிறுல இப்படி விரல மாட்டி ப்ளே பண்ணுவாங்க, விளாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் காட்டும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோன்ற மாதிரி தோணிருக்கு. உடனே வந்து அவங்க காலை கொஞ்சம் இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி நினைப்பாங்க. நடந்து வந்து அவங்களை வந்து இங்க மெயின் ரூமுக்கு வந்து கூட்டு வந்துடுறாரு. உடனே இதை பார்த்து இவங்க அப்பா வந்து ஷாக் ஆகுறாரு. ச்சே, என் பொண்ணு இவ்வளவு இது நடந்து, அதாவது என்னது இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம குணமாகாது, இந்த புதுசா வந்த டாக்டர் வந்தவொடனே அவர் ஏதோ விஷயமா சம்திங் ஏதாவது சொன்னாரா, இல்லை ஏதாவது பாசிட்டிவா பேசினா என்னன்னு தெரியல, எங்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லத்தனமா ஒரு போஸ்ட் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த நித்யாவும் இவரோட கீப்பும் டாக்டர் பெஞ்சமினும் அவங்க வந்து சீரியஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது புதுசா ஒருத்தன் வந்து வந்திருக்கான், இவன் வந்து ஈஸியா வந்து நம்ம இவனை வந்து எதுவும் பண்ண முடியாது போல. ஸோ இவனை வந்து சீக்கிரம் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேஃபா இருக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து குழம்புது, ஏடா சொல்றீங்க, அப்போ ஒரிஜினலா இவன் டாக்டரா டாக்டர் இல்லையா, உண்மையில இங்க என்னதான் விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு தான் நமக்கு ஒரு குழப்பத்தையே உண்டாக்குவாங்க அந்த படத்துல. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சொல்லுவாரு, என் பொண்ணு இப்படி இருந்தாங்க, ஆடிசன் பிரச்சனை இருக்கிறதுனால அவனை வந்து உள்ளே வந்து பூட்டி வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு சீன்லாம் வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் வந்து நடந்துச்சு அந்த மாதிரி வந்து சீனை வந்து காட்டுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சில பேர்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு வயசான தாத்தா, இன்னொரு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆளு, இப்படி ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இந்த ஆளும் அண்ணன் தம்பி. ஓகேங்களா, அந்த வயசான தாத்தா வந்து இவங்களோட அப்பா. ஓகேங்களா, இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஃபுல்லா வந்து காட்டிட்டு இருக்காங்க. இவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த கலரி அந்த ரிலேட்டடான இதெல்லாம் இருக்கும்ல, கலைகள்லாம் இருக்கும்ல, அதுலலாம் இவர் சொல்லிக் கொடுக்குற வந்து ஒரு குரு மாதிரி போல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றான், என் தம்பிக்காரன் என்ன பண்றான், இவரை வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாரு. இவன் வீட்ல ஒரு லூசு பொண்ணை வளர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் நம்ம ஹீரோயினை வந்து சாய் பல்லியை வந்து காட்டுறாங்க. அதாவது அவங்க மென்டலி ரிலேட்டடான அந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த அளவுக்கு வெளியே யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஸ்கூல் காலேஜ்ல எதுவும் அனுப்பியிருக்க மாட்டாங்க, வீட்டுல இருந்தா பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து இவங்க தம்பிக்காரன் பிடிக்கவே செய்யாது. ஓகேங்களா, இவளை எங்கேயா கொண்டு ஹாஸ்டல்லாம் சேர்த்துலாம், இவளை கொண்டு வீட்டில் வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். சரி, ஏதோ ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பொண்ணுக்கு ஏதோ கலைலாம் சொல்லி கொடுத்தியா, அவளை கொண்டு வந்து இது பண்ணு, நீ தான் எத்தனை வருஷம் தான் நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு அங்க இருக்க கூட்டத்துக்கு முன்னாடியே அவர் அசிங்கப்படுத்த. உடனே என்ன பண்ணா, டக்குன்னு இவங்க பொண்ணு வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுறாங்க. இதை பார்த்து என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து ஆடி போயிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து காட்டுறாங்க அவங்க அப்பாவை வந்து. ஓகேங்களா, அதாவது சாய் பள்ளியோட அப்பா வந்து காட்டுறாரு. அவர் வந்து இவங்க மூளை வளர்ச்சி இல்லாம இருந்தாலும் ரொம்ப வந்து பாசமா வந்து பார்த்துப்பாரு உங்க பொண்ணை. ஓகேங்களா, பொண்ணு மேலே அவளை வந்து பாசமா வச்சுப்பாரு. அவங்க ஒரு வாட்டி இந்த கலரிக்கால்லாம் கத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுனால தான் அவங்களுக்கு வந்து அது வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, அப்படி ஒரு பாசமான அப்பா, அந்த கதையை தான் இங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு எப்படி காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அதாவது எம்கே நாயர் இருக்காருல்ல பக்கத்து பசி, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு டைரியில நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்டார்டிங் ஏதோ ஒரு டைரி மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போய் ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு, அதுல யாரை பத்தி போட்டிருப்பாங்கன்னா இந்த நித்யா, இந்த பொண்ணை பத்தி தான் போட்டிருப்பாங்க. அதை தான் அவர் படிச்சுட்டு இருப்பாரு. அப்படி படிச்சுட்டு இருக்காரு, எங்க வந்து படிச்சுட்டு இருப்பாருன்னா இந்த வெளியே அவுட் சைடு இந்த ஆறு குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது போறதுக்கு ஒரு சின்ன பாதை மாதிரிலாம் நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ உள்ள இருந்தா நம்ம படிக்கிறது, நம்ம ஏதாவது விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்படி நான் தந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ இவரை வந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுவாங்க. ஆனா யாருன்னு காட்ட மாட்டாங்க.
பொத்தடிச்சு அந்த டைரி ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துரும். இவரும் பொத்துன்னு விழுந்துருவாரு. தலைவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது போல. இவர் வந்து இந்த சீனை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்விம்மிங் தெரியாம இப்படி முழிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வாட்ச்மேன் ஒருத்தன் சொன்னேன்ல அந்த நைட் டைம் இந்த ரூமுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லி டார்ச் வச்சு பார்த்தான்னு சொல்லிட்டு, அவன் தான் எந்திச்சு காப்பாத்தி இவரை வந்து கூட்டு வந்து வருவான். ஓகேங்களா? அதுக்கடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி கிட்ட நம்ம ஹீரோ வந்து பேசுறதுக்கு வந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சீன் தான் வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அவங்கள எப்படியா குணப்படுத்தணும், எதா பண்றதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு விஷயமா வந்து இந்த கேஸ பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, நித்யா அவங்க வந்து இந்த ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கனால, இங்க நடக்கிற தில்லு முல்லாம் கண்டுபிடிச்சுருவான்னு சொல்லிட்டு, இவரு எப்படின்னா ஒரு ராஜா கொஞ்சம் ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஷார்ட் என்ன வாங்கினா, இவர் எப்படியாவது இது பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த கேஸ்லேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது மூணாக்கி ஃபக் பண்ணிடணும் அந்த ஒரு மைண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து வராங்க. ஓகேங்களா? வந்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் என்ன பண்ணிடுறாரு, ஃபஸ்ட்டு நல்லா ஜாலியாக இருக்க மாதிரி காட்டிட்டு லாஸ்ட் வந்து அவர் திட்டி வெளியே அனுப்பி விட்றாரு. ஓகேங்களா? அதாவது க்ளோஸ் ஆகிற மாதிரி காட்டி வெளியே அனுப்பி விட்றாரு. இவங்களும் கோவத்தில் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெளியே வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த பெஞ்சமின் அவர் இருக்காரு, அவர் ஒரு ரெண்டு நாயை அவுத்து விட்டுறாரு. ஏன்னா என்னடா பண்ணி வைக்கிறீங்க பார்த்தா அந்த நாய் நம்ம தலைவரை பேய் வேகத்தை தொத்திட்டு இருக்கோம். இவரும் மரத்துல சாடி ஏறி ஒரு இடத்துல வழியா என்ன பண்றாரு தப்பிச்சு போயிடுறாரு. ஓகேங்களா? அந்த சீனை கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இவங்க வந்து அதாவது ஒரு ரூமுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்து வெளியே வந்து அந்த உலகத்துல பார்த்தா எப்படி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சாய் பல்லவி எல்லாமே இந்த டாக்டர் காரணமா தான் வெளியே வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? இவன் யாருன்னா இவரை வந்து சாய் பல்லவி வந்து இங்க இவனும் ஒரு மென்டல் ரிலேட்டடான பெர்சன் தான். சாய் பல்லவி வந்து இவர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு ஒன் சைடா. ஓகேங்களா? அவங்க மேல பாசமா இருப்பாரு. அவங்களும் இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க தான். அவங்க மொழியில சும்மா இதை பேசுவாங்க. இவர் வந்து பேசுற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி சீன் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. இதை நான் ஃபகத் பாசில் வந்து நோட் பண்ணிட்டே வந்திருப்பாரு. ஃபகத் பாசில் வந்து சாய் பல்லவி கிட்ட பேசும்போது அந்த அவனுக்கு வந்து செம்ம வந்து கோவம் வந்து வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சீனெல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா, சரி இந்த மக்கள் வந்து இங்க இருக்க அந்த 4, 5 பேஷண்ட் இருப்பாங்களா, இவங்க ரூமுக்குள்ளேயே தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியே எல்லாரையும் கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு நல்ல ஒரு மழை பெய்யும். அப்போ வந்து வெளியே எல்லாரையும் கூட்டு வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்றா, அது ரேணுகா பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கா, நம்ம சாய் பல்லவி வந்து நீ டாக்டரோட பொண்ணு, நீ எல்லாம் வெளியே வந்து இவங்க உள்ள விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இழுத்துட்டு போறா. அப்போ வந்து நம்ம பகத் பாசி பலார்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு அனுப்பி விட்டாரு. நீ போ எல்லாரும் ஒரே டிப்ரெஷன்லயே இருக்கக்கூடாது. அவங்க வெளியெல்லாம் கூட்டு வந்தா கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவானது தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க அடி வாங்கின கோவத்துல இங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே அவனை சொன்னேன் அவனை வெளியே அனுப்பி விட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என் கணத்துல அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவத்துல காட்டுற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து கட் பண்ணிட்டு என்ன ஒருத்தனை வந்து ஒரு சின்ன பையனை வந்து காட்டுறாங்க அங்க இருக்க ரூம்ல. ஓகேங்களா? ஒரு சின்ன பையனை ஒரு ரூம் தள்ளி இந்த ரூம் கூட இருறான் அந்த மாதிரி சொல்லும் போது அவன் ஏதோ கோவத்துல இந்த பாக்குற மாதிரி ஒரு சீனை வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னேன் பாத்தீங்களா? அதாவது ஒரு லேடி வந்து டகடன்னு அவங்க வீட்டை திறக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அங்க பார்த்தீங்கன்னா 2, 3 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. யார கொலை பண்ணாங்க? என்னதான் அந்த வீட்ல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம சாய் பல்லவி என்ன பண்றாங்க, அவங்க வீட்ல வந்து இருந்துட்டு தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அத ஒரு கையில வந்து ஒரு இமை இருக்குல்ல, அந்த இமைலாம் கையில இருந்துச்சா, நம்ம அன்னைக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த மாரி அவங்க அப்பா வந்து ஒரு பொண்ணு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வச்சு இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவ யாரோ குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் பார்த்து இவங்க ரொம்ப ஷாக் ஆகி ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா ஃபீல் பண்ண ரொம்பவும் தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைனால அந்த அளவுக்கு வந்து தெரியாது. அந்த மாரி சீன காட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னடா இந்த அங்கங்க நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு வந்து நமக்கே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து என்ன அதாவது எப்படி நமக்கு தோணியிருக்கும்னா, அ அதான் சாய் பல்லவி இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காளா? அவ தான் இங்க இருக்க டாக்டர் என்ன கொலை பண்றாளா? அந்த மாரி தான் நமக்கு வந்து தோணியிருக்கும். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் நம்ம தலைவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா இடத்தையும் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாரு. அதாவது நான் நைட் தூங்கும்போதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு துண்டு சீட்டு பேப்பர்லாம் கிழிச்சு வச்சு என் இடத்துல வந்து வச்சிருக்காங்க. என் ஷூவெல்லாம் யாரோ எடுத்துட்டு போட்ட மாரி இருக்கு. ஏதோ என்ன சுத்தி ஏதோ ஒரு நடக்குது. திடீர்னு பார்த்தா தலையெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கு. என்ன யாரோ அட்டாக் பண்ண மாரி தோணுது. அந்த மாரி விஷயங்கள்லாம் இவர் சொல்லிட்டே இருக்கும்போது, சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இவர யாரோ அடிச்சிடுறாங்க பின்னாடி இருந்து. அடிச்சுட்டு கண்ண முழிச்சு பார்த்தா, ஏதோ ஒரு இந்த ஷாக்லாம் குடுப்பாங்கல்ல. அதாவது டாக்டர் ஆனா டாக்டர் இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய பிளேஸ்லாம் வந்து லேப்லாம் இருக்கும்ல. அங்க இவர என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ட்ரெச்சர் மாரி அதுல நிக்க வச்சு அப்படியே வந்து வாயெல்லாம் பொத்தி வச்சு ஒரு வில்லத்தனமான பெஞ்சமின் உட்கார்ந்திருக்காரு. "டேய்! அப்ப நீ தான் இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா?" ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங்லயே இவருக்கு மேல வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். பட் எதனால இதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. அத வந்து இப்போ வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இவன் வந்து வில்லத்தனமா உட்கார்ந்துட்டு, "ஏன்டா நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்தவன்லாம் காசு பணத்த எடுத்து ஓடிட்டான். ஒரு சில பேர் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு சொல்றத கேட்காம இருந்தனால அவன வந்து நாங்க எல்லாரையும் இந்த மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொன்னுட்டோம். நீ என்னடான்னா ரொம்ப எல்லாத்தையும் திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருந்து எங்களெல்லாம் மாட்டி விடலான்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இவன் என்ன பண்ணான், இவங்க 2 பேரையும் வெட்டி 2 பேரையும் கட்டி அதாவது நம்ம
இப்ப இவரு இருக்கா ஃபகத் ஃபாசில் அவர் வந்து கட்டி போட்டு ஷாக்லாம் குடுத்துட்டு இருக்காரு. தலலாம் பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் இவரு வந்து ஒரு ஸ்டோரிய வந்து சொல்றாரு. என்னன்னா, இவ்வளவு நேரம் நித்யா நித்யா என்னோட பொண்ணுன்னு சொல்லியிருப்பார்ல, அது அவங்க கூட வந்த அதாவது இவரு போற பொண்ணே கிடையாதுங்க. அதாவது அந்த பொண்ணோட குடும்பத்துல உள்ளவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதாவது ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு லேடி வந்து வரும்போது 2, 3 பேர பார்த்து இறந்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல. இவங்களோட சித்தப்பா, சொந்தக்காரங்க தான். ஓகேங்களா. கொடூரமா கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரோட சொத்தெல்லாம் நம்ம ஆட்டைய போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டனால அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்கள வந்து இந்த இடத்துல வந்து தங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. உடனே இவங்க என்ன பண்ணுவாரு, இவரு தான் இவங்கள வளர்த்து இது பண்ணா, அந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டைய போடலாம் சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாரு, இவர வந்து இங்க வந்து வளர்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம பக்கத்து பசங்க செம்ம ஷாக் ஆயிரும். "என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க?" அந்த மாரி தோணும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, நம்ம நித்யா மேனனே காணோம் காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது தான், தேடிட்டு வந்தா அந்த லேடி கிட்ட வந்து கேட்டிருப்பாரு. இந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாரி நித்யா எங்க போனான்னு கேட்டிருக்கும்போது தான், இவங்க வந்து அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது அந்த மாரி சொல்லியிருப்பாரு. அவங்களே என்ன பண்ணுவாரு, ஒரு ட்ரங்க் பெட்டில அடிச்சு கொல்றதுக்கு பிளான் போட்டு தான் இங்க வந்து கூட்டு வந்திருப்பாரு. அந்த சீன்லாம் பார்த்து நமக்கு இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம பகத் ஃபாசில் இவரு கொல்ல வருவாரு பாருங்க. நித்யா டக்குன்னு பெட்டிய உடைச்சுட்டு ஏன்னா, அவனுக்கு கலரி அந்த ஃபைட் வந்து தெரியும்ல. பெட்டிய உடைச்சுட்டு வெளிய வந்து செம்ம ஃபைட் இவங்க 2 பேருக்கும் வந்து சீன்ல வந்து காட்டிட்டு இருப்பாங்க. காட்டி ஒரு வழியா அவன வந்து அடிச்சே போட்டுருவாங்க. ஓகேங்களா. அடிச்சு போட்டவொன்னே என்ன நடக்கும்? அங்கருந்து அவங்கள வந்து கூட்டு போற மாரி ஒரு சீன வந்து இந்த படத்துல வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க.